நான் உங்களாக. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன ஆலோசனை தெரியுங்களா? குடும்ப ஜெபம் கட்டாயமா பண்ணாதீங்க, உற்சாகமா பண்ணுங்க. கட்டாயம் என்பது பயந்து, பேய் வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, பயந்துதான் கட்டாயம். அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். உற்சாகமா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன சொல்றா தெரியுமா? மார்க் 11:24, நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதனால குடும்ப ஜெபம் என்பது எல்லாருக்குள்ள விசுவாசமா இருந்து நீங்க ஒண்ணு கேளுங்க. ஒருவேளை வீடு கட்டுமான பணி இருக்கலாம், வீடு கட்டக்கூடிய காரியமா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்காக இருக்கலாம், இல்ல நோய்பட்டவர்களுக்காக சுஸ்தத்துக்காக ஜெபம் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு நீங்க ஒருமனப்பட்டு குடும்ப ஜெபத்துல கேட்கும் போது அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மேல அசுத்தாமி கத்தி கத்தி அலறி கத்துது. அப்ப அந்த அம்மா மேல அந்த ஆபி சொல்லுது, நான் ஏன் வந்தேன்னு கேட்கும்போது சொல்லுது, இவ சொத்தை இவ அனுபவிக்க கூடாதபடி என்னை ஏவி அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்ன, சாத்தானே, சொத்து தானே வந்து சொத்து எடுத்துன்னு போடா அப்படின்னா நான் எப்படி எடுத்துன்னு போக முடியும்? இவன் மட்டும் இல்லை, இவ குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றா, குடும்ப ஜெபம் பண்றா. அதனால என் உடம்பு அது எடுக்க முடியாம, அவளை திசை திருப்ப முடியாம எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, அவன் குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாது, தடை பண்ணுன்னு சொல்லி அந்த பேய் கத்தி அலறி வெளியே ஓடுது. பாருங்க, அது நோக்கத்தை அது செயல்படுத்த முடியாது, தடுக்கக்கூடியதுன்னா குடும்ப ஜெபம். அதுதான் ஒருமனதோடு நீங்க ஒருமனப்பட்டு உங்க குடும்ப பாதுகாப்புக்காக, பிள்ளைகள் பாதுகாப்புக்காக, மனைவி பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஜெபத்து அவசியம். அதனால நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் அப்படி விசுவாசத்தோடு ஜெபிங்க. டைம் எடுத்து ஜெபிக்காதீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரத்தை படிங்க, ஃபேமிலியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு தெரிஞ்ச ஊழியக்கார பேரை சொல்லி தோத்திரம் போடுங்க, சாட்டா குடும்ப ஜெபம் முடியுங்க. நீங்க தனிப்பட்டு ஜெபம் அதிகமா பண்ற விதம் இருந்தா, வாஞ்சத்தாக இருந்தா உங்க பிள்ளைகளோடு ஜெபிக்காதீங்க, தனியா போய் ஜெபிங்க. பிள்ளைகளை வச்சு 1 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணா அந்த பிள்ளைங்க ஜெபமே மறந்துடும், வெறுப்பாயிடும். அதனால பெற்றோரே கவனத்தோடு ஒரு மனதோடு ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை பாதுகாப்பாராக, ஆஸ்வதிப்பாராக. நீங்க பெற்றுக்கொள்வோம் என்று ஜெபம் பண்ணுங்கள், ஆஸ்வதிப்பார். God bless you.